திரு சித்தார்த் சார், இதில் 3 விஷயம் பேசணும்னு பார்க்குறேன். 2 வந்து அனாலிசிஸ், 1 வந்து ஃபேக்ட்டு. ஒன்று வந்து என்னென்னா, அனாலிசிஸ் ஃபஸ்ட் என்னென்னா, சார் இப்போது டிவிகே வந்து லெஃப்ட் ஆஃப் சென்டர் பாலிடிக்ஸை ஆக்குபை பண்ணிட்டாங்க. திமுகவுடைய செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸில் இருந்த பார்ட்டிஸ் காங்கிரஸ், லெஃப்ட், விசிகா, ஐயுஎம்எல்லாம் வந்து தம் பக்கம் அவங்க ஈர்த்துட்டாங்க. ஸோ திமுக வந்து இப்போ தனியாக தாவேகா தான் இப்போ ப்ரிடாமினன்ட்டான சென்டர் ஆஃப் லெஃப்ட் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அந்த ஸ்பேஸில் வந்து பெரிய வரவேற்பும் இருக்குது மக்கள் மத்தியில். ஸோ திமுக வந்து அதே இடத்துல தாவேகா அலையன்ஸோட போட்டி போட முடியாது. ஸோ டெஃபினெட்லி அவங்க நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோன்னா ரைட் பக்கம் தான் போய் ஆகணும். அதனால தான் அவங்க பிஜேபி பக்கம் போவாங்கிறது என்னோட அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். நோ அதர் ஆப்ஷன்ஸ், போயே தீர வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு. ஆமா, ஏன்னா ஓட்டு பெறறதுக்காக அவங்க அந்த பக்கம் தான் போய் ஆகணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நான் ஃபேக்ட் ஒன்று பேசணும்னு இருக்கேன். சென்ட்ரல் ஏஜென்சியோடைய கேசஸ் இப்போது போன ஆட்சியில் நம்ம பார்த்தோம், எங்ககிட்ட ப்ரெடிகேட் ஆஃபென்ஸே இல்லைங்கிற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ இல்லை சிபிஐ வந்து வழக்கே போட முடியாதுங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், சிபிஐ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த சர்ச்சஸுமே போகலை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ளே வரல. அதே மாதிரி நம்ம ஈவா வேலு அவர்கள் மேலே இந்த டிவிஎஸ்சி கேஸ் போட்ட பிறகும் இடிக்கு ஒரு ப்ரெடிகேட் ஆஃபென்ஸ் இருக்குது, ஆனாலும் அவங்க வரல. ஸோ இதை வந்து நான் எப்படி ரீட் பண்ணுறேன்னா, இதை அவங்க வந்து ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் பாலிசியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். மூணாவது வந்து நம்ம திமுகவுடைய அரசியல், அப்படி ஒரு கால் நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருந்தால் சித்தார்த், 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீது படப்படும் எவ்வளோ விஷயங்களில் பிஜேபி ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க ஆட்சியில் இல்லைங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அந்த நெருக்கம் வந்து ஒரு மாதிரி திமுக ஆட்சியில் இருந்தபோது பாஜக எதிர்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க பேசுகிறாங்களாங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. சார், மூணாவது விஷயம் என்னன்னா, திமுக வந்து நான் ஒரு ரொம்ப பிராக்மேட்டிக்காக ரொம்ப ப்ராக்டிக்கலான பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்குறேன். இப்போது பிஜேபிக்கு வந்து அவங்களுடைய தேவை இருக்குது. இப்போ டீலிமிட்டேஷன் பில் அவங்க பாஸ் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு வேணும். ஸோ இவங்க அட்லீஸ்ட் இவங்க நமக்கு ஓட் செய்யலைனா கூட திமுக வெளிநடப்பு செஞ்சால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா, திமுக அந்த தேவையை யூஸ் பண்ணி அவங்களுக்கான தேவையான விஷயங்களையும் அடைஞ்சிப்பாங்கிற மாதிரி ஒரு பிராக்மேட்டிக்கான பார்ட்டி. அதான் சார் சொன்னார், அப்போ முன்னாடி கூட அவங்க பாஜகவோட அலையன்ஸில் இருந்து நிறைய தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை வாங்கி பெற்றிருந்தாங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்காக வாங்க முடியாது. அவங்க மேல இருக்கிற கேசஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி அவங்க பார்த்துக்கலாங்க. அதுக்கான பாசிபிள் உண்டு. திரு சித்தார்த், மீண்டும் உங்களிடம், நீ முதலே சொல்லிட்டீங்க இது கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறது, பட் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு மாற்றம் இருக்கா சார்? இப்போ போஸ்ட் மோடி ஏரால 2014 அப்புறம் திமுக இந்த மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்டில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது வந்து அவங்களுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போது சார் சொன்னார்ல, நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை வெளிநடப்பு செய்வாங்களா அப்படிங்கிறது. வெளிநடப்பு செஞ்சால் கூட அவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது வந்து தாவேகா ஸ்டேட் லெவலில் யூஸ் பண்ணிக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அகேன்ஸ்ட் டிஎம்கே யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா பிஜேபி மோடி அவர்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்த பிரதானமான கட்சியாக அஃப்கோர்ஸ் விசிகா இருந்திருக்கு, திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. திமுக வந்து இந்த மாதிரி தமிழ் தூய தமிழில் சொல்லுவாங்க, எதிர்க்கவில்லை என்பதால் ஏற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் இல்லை. இல்லை அதெல்லாம் சொல்லலாம் சார், அதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் நம்ம வரும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிர்ப்பு பயங்கரமாக பேசியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. இந்த பில்லே எரிச்சிருக்காங்க. அந்த பில்லை வந்து எரிச்சுட்டு அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் போயிட்டு வெளிநடப்பு செஞ்சாங்க, நாங்கள் இதை சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறதுனா, அது ஒரு மக்களுக்கு அவங்கள சப்போர்ட் பண்ணுற இல்லை ஐடியாலஜிக்கலாக அவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குங்கிற மாதிரி தான். இந்த ஐடியாலஜி இருக்கும்போது இப்படி ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிற திமுகவும் பிஜேபி, அதுவும் சனாதன பிரச்சனைக்கு அப்புறம் திரு உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் நாடு முழுவதும் வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் மீண்டும் அவங்க சப்போர்ட் பண்றதுங்கிற சாத்தியமா? இல்ல, நமக்கு வர தகவல்கள் அடிப்படையில் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, திமுகக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம சப்போர்ட்டோ இல்லை வெளிநடப்பு செய்யலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருவங்க வந்து இல்லை, நம்ம ஐடியாலஜிக்கலாக ரொம்ப கிளியரா இருக்கணும், நம்ம இதை வந்து அப்போஸ் தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து காங்கிரஸோட எந்த பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிலைமை தள்ளி. இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அசெம்பிளில வந்து காங்கிரஸ்ங்கிற வார்த்தையே அவருடைய ஸ்பீச்ல யூஸே பண்ணலையே. ஸோ அவங்க வந்து காங்கிரஸோட சப்போர்ட்ல இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நேஷனல் லெவலில் திமுக வந்து இந்த பில்லை அப்போஸ் பண்ணுவாங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. திமுக மத்தியிலும் சப்போர்ட் இல்லாமல் மாநிலத்திலும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை
திமுக எடுக்குமா? இல்ல எடுக்காது. அதனால தான் நான் முதல் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ்லயே சொன்னேன், ரொம்ப பிராக்மேட்டிக்கான பார்ட்டி. அவங்க வந்து இந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி அவங்களுக்கான பலன் ஏதாச்சும் கிடைக்குமா, பொலிட்டிக்கலாவோ பர்சனலாவோ கிடைக்குமாங்கிற மாதிரி டெஃபினட்டா பார்த்துப்பாங்கிற மாதிரி பார்க்குறேன். அதனால தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அப்போசிஷன் பிளாக்ல ரொம்ப டால் லீடரா எமர்ஜ் ஆகியிருக்காரு 2018க்கு பிறகு, கலைஞர் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப டால், எஸ்பெஷலி 19ல அவங்க காங்கிரஸ் கட்சியிலேயே ராகுல் காந்தியை யாருமே பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாத போது இவர் வந்து பிரதர் ராகுல் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு மாதிரி சொன்ன போது ரொம்ப ஒரு டால் லீடரா லிபரல் சைடுல வந்து எமர்ஜ் ஆனாரு. ஆனா இப்போ இவங்க வந்து இந்த ஒரு முடிவை வாக் அவுட் பண்ணா கூட அது அந்த இமேஜ்க்கு வந்து ஒரு பெரிய தோய்வா இருக்குங்கிற மாதிரி பாக்குறேன். இவர் இந்த அளவுக்கு ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ராகுல் காந்தி ரெசிப்ரிகேட் பண்ணாரா? அதை இவருடைய பேர் உச்சரிக்காம அந்த நேரத்துல ரெசிப்ரிகேட் பண்ணாங்க. தாவேகா வந்ததுக்கு பிறகுதான் அவங்க வந்து கொஞ்சம் ரெசிப்ரிகேட் பண்ணாம இருந்தாங்க. அது ஒரு லவர் ஸ்டிஃப் மாதிரி நம்ம பார்க்கலாம். லவர் ஸ்டிஃப் தான் அது. திரு சித்தார்த் சார் இப்போ சார் சொன்னது ஓப்பனாவே நான் அவர் என்ன சொல்றாருன்னா கிறிஸ்டியன்ஸை வச்சு ஒரு அரசியல் நடக்கணுங்கிற மாதிரி தான் அவர் மறைமுகமா சொல்றேன். நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து அந்த ஒரு மத ஐடென்டிட்டியை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சுருங்க முடியாது. ஏன்னா அவர் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவில் போனாரு, இங்க கூட முருகன் கோவில்லாம் போயிருக்காரு. அவருடைய ஐடென்டிட்டி, அவருடைய ஃபேன்ஸே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவருக்கு இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் வைக்க வரேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திமுக பாயிண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் வரோம்னா, இன்னைக்கு தட் இஸ் நேத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டெல்லியிலேருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. டிஎம்கேலேயே வந்து அவங்க தலைமைக்கு கோரிக்கையை வச்சிருக்காங்க, நம்ம வந்து பார்லிமெண்ட் செஷன்ல ஒரு மிடில் பாத் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான, லெஃப்ட்டும் இல்லாம ரைட்டும் இல்லாம சென்டர் பாத். இல்ல இந்த பில் சம்பந்தமா பேசிக்கா பிஜேபி என்ன அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குன்னா, சரி நீங்க எங்களுக்கு ஆதரவா ஓட் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அட்லீஸ்ட் நீங்க அப்ஸ்டெயின் பண்ணிருங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் கனிமொழி கருணாநிதியே கோட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து சில இஷ்யூஸை ரேஸ் பண்ணியிருக்கோம் பிஜேபியோட. கனிமொழி மேடம் சொல்றாங்க, தமிழ்நாடுஸ் இன்ட்ரெஸ்ட் வில் ஹேவ் டு பி ப்ரொடெக்டடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு விதமான ஒரு சமரசம் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. சமரசத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான். சமீபத்தில் கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் எம்பி வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒரு 3 மணி நேரம் சந்திச்சு பேசியிருக்கும்போது ஒரு சுமூகமான உறவை நோக்கி தான் இந்த போராட்டமோ வாட் எவர் இட் இஸ் அது போயிட்டு இருக்கு. அது நாட்டுக்கு நல்லதுங்கிறார் இல்லையா, தமிழகத்தினுடைய நலனுக்காகத்தான் இந்த போராட்டம், இந்த முன்னெடுப்பு அப்படின்னு திரு மோகன் சொல்லும் பொழுது, இங்க நாட்டுக்கு நல்லதா இல்லையாங்கிறது மேட்டர் இல்ல, திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே பில்ல தான் அவங்க எரிச்சாங்க, இதே பில்லுக்கு தான் அப்போசிஷன் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி 2019 மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஒரு டால் லீடரா எமர்ஜ் ஆகியிருக்காரு. ஆனால் இவங்க இப்போ அப்ஸ்டெயின் பண்ணால் கூட அவங்களுடைய ஓட்டர்ஸே அவங்கள கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ திமுக ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற அவங்க தொண்டர்களே, என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டோம், நம்ம பிஜேபியோட சமரசமாக போயிட்டோம், இவ்வளோ நம்ம ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக நம்ம பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சமரசம் செஞ்சுட்டுமே இது எதுக்காக செஞ்சோங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்படுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னது பார்த்தபோது இந்திய அளவில் தேசிய அளவில் பிஜேபி எதிர்த்த 2 தலைவர்கள் யாருன்னா, ஒன்று மம்தா பானர்ஜி கல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல, தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள். இல்ல திருமாவளவன் ஸ்டாலினோட பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, சிஎம் லெவல், நேஷனல் லெவல்ல. இப்போ அங்க டிஎம்சியினுடைய நிலைமை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சூழலில் திமுக வந்து அந்த பலம் கொண்டு எதிர்க்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா பிஜேபியை? டிஎம்சிக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்தது பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுக கட்சியை உடைக்க முயற்சி நடக்குமாங்கிற மாதிரி, அது நான் எப்படி பாக்குறேன்னா அது நடக்காதுங்கிற மாதிரி நினைக்கிறேன்னா, ஐடியாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டிஸ் வந்து பிரேக் ஆகாதுங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். டிஎம்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஐடியாலஜியும் கிடையாது. அவங்க மம்தா பானர்ஜியை ஒரு ஃபிகர் ஹெட்டை வச்சு தான் அவங்க வச்சிருக்காங்க. திமுக இப்போ ஏன்னா உடையணும்னா இப்போ உடஞ்சிருக்கலாமே. இப்போ வந்து திமுகவில் சில எம்எல்ஏகள் வந்து தாவேகாவை நோக்கி போக வாய்ப்பு இருக்குல்ல, ஆனால் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜிக்கல். எந்த வகையில் அதிமுக வேறுபடுகிறது திமுகவில் இருந்து? அப்படி பார்த்தா அதிமுக கரைந்து கொண்டு அதிமுக ஐடியாலஜி என்ன சார்? திமுக எதிர்ப்பு தானே சார் அவங்க ஐடியாலஜி. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஐடியாலஜி இருக்கா? ஸோ அதனால தான் அவங்க பிளஸ் அவங்க வந்து 5 வருஷம் ஆட்சியில் இருக்கணும் இல்லை அப்போசிஷனில் இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய லெஜிஸ்லேட்டர்ஸோட ஒரு மனநிலை இருக்கு. ஆனால் இப்போ அவங்க ஆட்சியிலையும் இல்லை அப்போசிஷன்லையும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் அவங்க தாவேகாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க.